அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு 5 மிளகு எடுத்து இதேபோல் செய்து பாருங்கள். உங்களுக்கு 5 லட்சம் கடன் இருந்தாலும் அது சீக்கிரமாக தீர்ந்துடும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகி அன்னை அருளால் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். வராகி அம்மனுக்கு இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரவுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக குறையும். இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 மிளகு தேவைப்படும், 5 கல்லுப்பு தேவைப்படும், 5 ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படும். இந்த 3 பொருளும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக மிளகு கட்டாயமாக தேவை. 5 மிளகு எடுத்துட்டு வராகி அன்னை வழிபாடு செய்வீங்க பார்த்தீங்களா, செய்து முடித்த பிறகு இதை செய்துக்கோங்க. 5 மிளகு எடுத்து 5 கல்லுப்பை எடுத்து நாணயத்தை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு நிற துணியில் மஞ்சள் குங்குமம் போட்டு 4 பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த துணியை சதுரமாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் ஜவ்வாது பொடி லைட்டாக தடவிட்டு 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பும் மற்றும் மிளகும் நாணயத்தையும் போட்டு முடிச்சு போல் கட்டி உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை நினச்சி நீங்கள் வராகின்ட்டே வேண்டிக்கோங்க. இத்தனை கடனும் எனக்கு அடைய வேண்டும், நகை அடமானத்தில் இருக்குனாலும் அந்த நகை உங்கள் கைக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக என்னுடைய கடன் பிரச்சனை, நகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர வேண்டும் அப்படிங்கிறத அம்மன்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா மனம் முருகி வேண்டுவதனால வராகி அன்னையே உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உதவி செய்யணும். அந்தளவுக்கு உங்களுடைய வேண்டுதல் இருக்கணும். ரொம்ப முருகி பிரார்த்தனை செய்துட்டு அந்த உள்ளங்கைக்குள்ள வச்சுருக்கிறத எடுத்து நீங்கள் வராகி அன்னை பாதத்தில் வச்சுருங்க. படமோ சிலையோ இருக்குன்னு நீங்கள் பாதத்தில் வச்சுருவீங்க. இப்போ நீங்கள் படமோ சிலையோ இல்லை, விளக்கு மட்டும்தான் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அல்லது மகாலட்சுமி தயார்படுத்துறதுக்கு முன்னாடி வச்சுருங்க. உங்ககிட்ட வராகிமன் படமோ சிலையோ இல்லை அப்படின்னா காமாட்சிமன் விளக்கு பக்கத்துலையோ அல்லது மகாலட்சுமி தயார்படுத்துக்கு பக்கத்துலையோ நீங்கள் வச்சுடுங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் 5ஆவது நாள் 3ஆவது நாள் இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுக்கும்போது நீங்கள் வெள்ளி செவ்வாய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எத்தனை நாள் வேணுமானாலும் கழித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 5 ரூபாய் நாணயம் எடுத்து மற்ற ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு சுத்தப்படுத்திட்டு பயன்படுத்திக்கோங்க. மற்ற 2 பொருளை கால்படாத இடத்துல போட்டுருங்க அல்லது பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து நீங்கள் தூரம் போட்டுருங்க. இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய மன பாரத்தை குறைக்கும், மனக்கவலையை நீக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனை சரியாகும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். வராகிமன்ட்ட நீங்கள் வேண்டிக்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்துட்டு தாயை நீ தான் என்னை பார்த்துக்கணும், என்னை கைவிற்றதா அப்படிங்கிறது நீங்கள் வேண்டி பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை தாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிராக்கள் நடத்தி வைப்பாங்க. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த நாளில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா தேங்காய் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போதும் கடன் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக குறையும். மற்றும் கடன் அடைப்பதற்காக நீங்கள் அதற்கான வழிகள் நீங்கள் எடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்து அதற்கான கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் தேடுங்க. நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வராகி அன்னை அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரி செய்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கடன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த கடன் இருக்குது அப்படின்னா அதை அடைப்பதற்கான வழிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வராகி அன்னை உங்களுக்கு உதவி நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா நீங்கள் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வேண்டும் இல்லையா. இப்போ நமக்கு மாத வருமானம் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதை வைத்து நம்மளால் கடனை அடைக்க முடியாது. அதற்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க தருவாங்க. சம்பளம் உயர்வு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக அவங்க தருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் சீக்கிரமாக கடன் அடைப்பீங்க. உங்களுக்கு இந்த பரிகாரம் நல்ல ஒரு குட் லக்காக உங்களுக்கு அமையும். நல்லா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும்.
நோய் நொடிகளும் தீரும், உங்களுக்கு ஆரோக்கியம் பெறும் மற்றும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமாக இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்பிக்கையும் வேண்டும். ஒவ்வொரு நம்பிக்கையும் தான் உங்களை வந்து முன்னேற்றி கொண்டு போகும். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத மனசை வந்து கவலைக்கு கொண்டு போகாதீங்க. எப்போதுமே உங்களுக்கு இருக்கிற மேலே இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளவாவது நம்மக்கிட்ட இருக்கே அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரியாகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே நீங்கள் நினச்சி எப்போதுமே குழம்பிக்கக்கூடாது. எப்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும். எப்போதுமே தினமும் கடவுளுக்கு நமக்கு நன்றி சொல்லணும். நமக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படிங்கிறத நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கொடுக்கும். எப்போது நம்ம மற்றவருக்கு நன்றி சொல்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயரும். அதனால் எப்போதுமே கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஒரு மன மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட வந்து நன்றி சொல்லி பழகிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க, எனக்கு அதுக்கான நம்பிக்கை கொடுங்க அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகும். மனசை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சரியாகும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.